இன்றைக்கி நம்ம ஆருத்ரா தரிசனத்துக்கு பிரசாதமாக பண்ணக்கூடிய திருவாதிரை களியோட மேட்ச் ஆகிற மாதிரி மைல்டு காரத்தோடு இருக்கிற 7 காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் திருவாதிரை களி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 7 காய் கூட்டுக்கு நம்ம இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு, மொச்சக்காய், சேப்பங்கிழங்கு, பரங்கிக்காய், பூசணிக்காய், அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, உங்ககிட்ட 7 காய், 9 காய், 11 காய் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 4 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். இப்போ அதோடையே ஒரு 2 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதோடையே ஒரு 7லேருந்து 8 சிகப்பு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 6லேருந்து 8 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்து கடைசி ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் ஆட் பண்ணி கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு நல்லா ஆறினத்துக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு தண்ணிலாம் எதுவும் ஊற்றாமல் ட்ரை பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே சேம் கடாயில் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி ஃபுல்லாக சேர்த்துடலாம். இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு உப்பும் மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்துடும் இந்த காய்கறி எல்லாமே. இப்போ இதில் நம்ம கெட்டியாக கரைச்ச புளிக்கரைசல் ஊற்றிக்கோங்க. இப்போ இதையும் புளியோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாம்பார் பொடி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, இந்த பொடி மட்டும்தான் சேர்த்து இந்த குழம்பு பண்ணுவோம். இப்போ இந்த வேக வச்சுருக்கிற பருப்பில் ஒரு 2 கரண்டி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது எல்லாம் ஒன்று சேர்ந்து குழம்பு ரெடியாகிறது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொஞ்சம் அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லாவே கெட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான 7 காய் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு திருவாதிரை களி எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ திருவாதிரை களி 7 காய் கூட்டு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.